வீட்டுப்பணி பெண்களுக்கான வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு தேவையான NVQ சான்றிதழ்களை போலியாக தயாரித்து வழங்கியமைக்காக மாவனெல்லையில் உள்ள NS லங்கா பயிற்சி நிறுவனத்தை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பயிற்சிகளை நடத்துவதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்குகின்றது. இந்த நிறுவனங்கள் 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குழுவின் அங்கீகாரத்தை பெற வேண்டும். இந்த நிலையில் குறித்த நிறுவனம் முதலில் கேண்டியில் ஆரம்பிக்கப்பட்டு பயிற்சிகளை வழங்கியுள்ளது. அவர்கள் தொடர்புடைய நிபந்தனைகளை மீறி தனிநபர்களுக்கு போலி சான்றிதழ்களை விற்பனை செய்து வந்துள்ளனர். இந்த ஆண்டு பிப்ரவரி 5 முதல் மாவநில பகுதியிலும் பயிற்சி படிப்புகளை தொடங்கியுள்ளனர். ஆனால் மாவநில கிளைக்கு 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குழு அனுமதி வழங்கப்பட்டிருக்கவில்லை என தெரியவந்துள்ளது. நடத்தப்பட்ட விசாரணையில் NS லங்கா பயிற்சி நிறுவனத்தை தற்காலிகமாக இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் பணியகத்தின் உள்ளக கணக்காய்வு பிரிவால் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.